அப்பனே முருகா. எப்போ எப்போ யாருப்பா? நான் தான்ப்பா குப்பமயம் முருகேசன் வந்திருக்கேன். வந்தாங்கப்பா. குப்பு மைனாப்பா, வாப்பா வாப்பா, இந்த நம்பா இருக்கேன், வாப்பா வாப்பா. இடுப்பு தாப்பா வலிக்குது. டேய் டேய் எந்திரா, டேய் எந்திரா. யாரா? என்னடா? டேய் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? எந்திரிச்சு வாடா வெளியில. என்னடா வரண்டா? பாப்போம். ஆவி பைய காலங்காத்தால வந்து கூட்டிட்டு போயிடுறேன். டேய் நான் தான் உனக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சிருக்குடா. என்ன சொல்ற? பட்டணத்துல வேலை கிடைச்சிச்சா? ஆமா. இதெல்லாம் போலாம் போலாம். காசு தான் ரெடி பண்ணணும். என்னடா பணம் ரெடி பண்ணு சொல்ற? ஆமா, காசு இருந்தா தானே பட்டணத்துல சேர்த்துக்குவாங்க. வேலை கிடைச்சிருச்சு. பணம் அந்த பட்டிக்காட்டுல வந்து தெரியுறேன். பணத்துக்கு என்னடா பண்றது? பணத்தை பத்திலாம் நீ கவலைப்படாதடா. பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். பொழுது சாஞ்சிருச்சு, வீட்டில் போய் தூங்கு. இல்லையா? இன்னும் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சாப்பாடு எல்லாத்தையும் குறைச்சுனா
நந்தா பட்டணத்துக்கு கிளம்பிட்டோல? அங்கே போயிட்டு வரேன், வேலை கிடச்சிருச்சு, பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். சரிடா, அப்பாட்ட சொல்லிட்டு போனீங்க? அவரே ஏன்னாச்சோர், அவரே தத்தனையும் பிடிச்சவரா, அவட்டெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. நான் கிளம்புறேன், பட்டணத்துக்கு கார் வர டைம் ஆயிடுச்சு. சரிடா. சரி, முத போற பட்டணத்துக்கு போற, வேட்டி சட்டையோட போற, பேண்ட் சோக்கா இல்லையா? இல்ல, அதான் சித்தப்பா வீட்டில் இருக்கு பேண்ட் சோக்கா, அங்கே போய் மாத்திட்டு அப்படியே போயிட்டு வரேன், வேலையை பார்த்துட்டு. சரிடா. சரி, போயிட்டு வரேன். என்னப்பா நந்தா, பட்டணத்துக்காரர் மாதிரியே இருக்கிற? முதல்ல பட்டணத்துக்கு போயிட்டு வேலை எடுத்துருக்கணும் வந்திருக்கேன், இப்படி தத்திரி மாதிரி உட்காந்துருக்க. யா யோ யா யா எந்திரியா, யோ எந்திரியா, யோ எந்திரியா, யா நந்தா, எப்படா பட்டணத்துல இருந்து வந்த? அப்பாக்கு என்னடாச்சு? ஐயா உசுப்புனே, ஐயா எந்திரிக்கல, ஏன்னா உசுப்பி பாரு. ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா 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 ஐயா, நந்தா, பாரா பக்கத்துல கூத்து போட்டிருக்காங்களாம், போய் பார்த்துட்டு வருவோமா? ஏன்டா அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த வருத்தம் கூட உனக்கு இல்லையாடா? கூத்து பார்க்க போவோம்ங்கிற? அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, எதுவுமே பண்ணாதவனை பார்த்து நம்ம அப்புறம் வாடா போவோம் கூத்து பார்க்க. உனக்கு அவரை பத்தி என்னடா தெரியும்? அவர் எனக்கு என்னடா பண்ணியிருக்காரு, ஒண்ணுமே பண்ணாதில்ல, எல்லாம் நான் பண்ணிக்கிறேன், வேலைக்கு போனதுலேருந்து எல்லாம். அவரை பத்தி எனக்கு என்ன தெரியணும்? சும்மா என்னடா நீ உங்க அப்பா பத்தி இப்படி புரிஞ்சு வச்சிருக்க? நீ பட்டணத்துக்கு வேலைக்கு போறது காரணமே உங்க அப்பா தான்டா, அது தெரியுமா உனக்கு? முதல்ல அவர் உனக்கு முதல்ல என்ன பண்ணாருன்னு தெரியுமா? என்ன பண்ணாரு அப்படி? பாப்பா எந்திரிங்கப்பா, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு இது விஷயம் சொல்லணும். எந்திரிங்க. என்னப்பா முடியாது சார், சொல்லுப்பா. அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். நந்தாக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பா. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குப்பா. என்னப்பா? கொஞ்சம் காசு மட்டும் ஏற்பாடு பண்ணணும்ப்பா. சரிப்பா, நான் எப்படியாவது ரெடி பண்றேன்ப்பா. நல்ல வேலையாப்பா? நல்ல வேலை தான்ப்பா. காசு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பணம் ஏற்பாடு பண்ணிட்டா நந்தா பட்டணத்துக்கு அனுப்பிடலாம்ப்பா. சரிப்பா, பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்றேன்ப்பா. சரிப்பா. அந்த பணத்தை தான்டா நான் உங்ககிட்ட கொடுத்தேன். சரி பித்தா, அழுகாதுரா. என்ன வருத்தப்பட்டு என்ன பொருள் இல்லை, காசு வாங்காம நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. காசு வாங்குறதுக்கு வீடு அலைய விட்றாங்க. யார் இருக்கா வீட்டில்? இதே வீடாக்கும். டேய், யாரா வீட்டில்? வெளில வாங்கடா, யாரா இருந்தாலும். இன்னும் பட்டணத்துக்கு போனோம் சொன்னாங்க, போயிட்டு வந்துட்டியா? என்ன அப்பன் காசு வாங்கிட்டு போனேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, என்ன காசு கொடுக்கல, என்னாச்சு? எங்கள் ஐயாவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையா? நான் வேணா உங்களுக்கு காலம்புறம் வேணா அடிமையாக இருந்தாலும் எங்கள் அப்பா அடித்த காசு அப்புறம் அடைச்சிட்றேயா. தம்பி, நீ யாருக்கும் அடிமையாக கூடாது. உங்கள் அப்பா என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு உன்னை பட்டணத்துக்கு வேலை கிடைப்பேன்னு சொன்னாப்புல.
இப்போ அப்பா தவறி போயிட்டாப்புல, நீ யாருக்கு அடிமையான இருக்க வேணாம். உழைச்சி இப்போ வேணா காசை கொடு, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரியா? அப்பாவை புரிந்து கொள்ளாத மகன்களுக்கு தெரியாது அப்பாவின் பாசத்திற்கு நாம் அடிமை என்று.